வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனத்தோட பின்பகுதியை நான் வாசித்திருக்கேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு இந்த நாளில் ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். திறந்த வாசல் அப்படின்னும் போது எல்லாருக்குமே அது ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய வாசல். ஆண்டவர் நமக்காக இந்த நாளில் இந்த வாசலை திறந்திருக்காரு அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை ஆர்வத்தோடு இது எனக்கு தான் அப்படின்னு சுதந்திரிக்கிறது உண்டு. ஆனால் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸ் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். திறக்கிறது மட்டும் இல்லை, அதை பூட்டுறதுக்கும் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நான் திறந்தது தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. ஆனால் இந்த திறந்த வாசல் அப்படின்னும்போது திறந்த வாசல் அப்படின்ற காரியம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆனால் இதை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா அந்த வசனத்திலேயே நம்ம முழு வசனத்தையும் நம்ம வாசித்தோன்னா ஆண்டவர் சில கட்டளைகளையும் சில நியமங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த கட்டளைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் வார்த்தை அந்த வசனத்தில் என்னென்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். அதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை முதல்ல சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய காரியங்கள் என்ன, நம்ம எந்த சூழ்நிலையில் அவரை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. நம்ம நேற்றைய தினத்தில் கூட பாஸ்டர் ஜபத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, அது ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜெபிக்கும்போது ஃபுல் டீட்டெயிலாக ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிக்கிறது உண்டு சில பேர். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவற்றை நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக தேவன் பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும், தேவையில்லாமல் நம்ம அலப்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வாயினால் பேசும்போது நம்ம சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது அதாவது இவங்க கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. நேற்றைய தினத்தில் கூட பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு சகோதரி அவங்க கரெக்டு தான் போல் அவங்க இருக்கிறது அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு பேசுனாங்க அப்படின்னு ஒரு போதகர் சொன்னார்னு. அந்த மாதிரி பேசும்போது நம்ம நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்தி, இல்லை நான் சரியாக தான் இருக்கிறேன், எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் இப்படி இருக்கிறது சரிதான் அப்படின்னு நம்ம வாயில் பேசி நியாயத்தை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய வார்த்தைகளை மட்டும் அவர் கவனிக்கிறதில்ல, நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. யாருமே இல்லாத அந்த நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய மனம் எதை தேடுது, எதை முதன்மைப்படுத்துது, எந்த காரியங்கள் மேலே நாட்டமாக இருக்குது அப்படின்றத ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை எந்த மனுஷங்களும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, பார்த்து அதை தேவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொஞ்சம் பலன் தான் இருக்குது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கிறதுக்கு, வேத வசனத்தில் நிற்கிறதுக்கு, சத்தியத்தில் நிற்கிறதுக்கு, பாவமான சோதனைகளில் விழாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் முடியாது, எல்லாத்தையும் நான் விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. இந்த பின்மாறி போனவர்களை குறித்து பார்க்கும்போது நம்மளே அவ்வளோ துக்கப்படுறோம். அது இந்த அளவுக்கு ஜீவனுள்ள தேவனை பின்பற்றிட்டு இப்படி பின்மாறி போக முடியுமா அப்படின்னு கூட ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய சபைக்கு வேறொரு சபையிலேருந்து வீடு மாறி வந்தது நிமித்தம் இங்கே வந்தாங்க.
வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் இர்ரெகுலராக இருந்தாங்க. சரி, எல்லா வாரமும் வர்றதில்ல, ஒரு சில வாரங்கள் வராங்க வரல, இப்படியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா திடீர்னு காணோம் கொஞ்சம். அப்புறம் விசாரித்தா அவங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு விக்கிரக கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது போல், அதனால் வரமாட்டேங்குது. அது முதல்ல எப்படி போக முடியுது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியமாக அது இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வருது அப்படின்ன உடனே அந்த விக்கிரக கோயிலில் போய் அங்கே கொடுக்குற அந்த காரியங்கள் மேலே நோக்கமாக போகிறது. ஆண்டவர் விக்கிரகத்தை அருவருக்கிறார். அதாவது உலக பிரகாரமான பாவங்களில் போகிறவங்கள கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி எடுக்கிறாரு. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு விபச்சார பாவத்தில் விழுந்த தாவீதை கூட ஆண்டவர் கைவிடலை, அவனை தூக்கி எடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த சாலமோனை, அதாவது உரியாவின் மனைவியாக இருந்த அந்த மகள் தன்னை தாழ்த்தினது நிமித்தம் அவளுடைய மகனை தான் ராஜ்யபாரத்துக்கே கொண்டு வந்தார். அப்போ அந்த அருவருப்பான பாவங்கள் என்று கருதப்படுகிற பாவங்களை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் விக்கிரகம், அந்த விக்கிரகத்தின் மேல் நாட்டம் கொண்டு நம்முடைய பழைய காரியங்கள் இதுதானே, நம்ம இதில் போய் பார்க்கலாம், நமக்கு இதில் சொல்யூஷன் கிடைக்கும், இதில் நமக்கு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு போயிடுற அந்த ஜனங்களை நம்மளே பார்க்கும்போது அவ்வளோ துக்கப்படுறோம். அப்படியே மொத்தமாக போயிட்டாங்களே, ஆண்டவரை விட்டு ஏனோ தானோன்னு ஆயிட்டாங்களே, அவங்களுடைய அந்த உறுதி, தேவ பக்தி தேவன் மேலே இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அப்படின்னு நினைக்கும் போதே நான் நினைக்கிறேன், நம்மளே இவ்வளோ வருத்தப்படுறோம். நம்ம அவங்களுக்காக ஒன்றும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினதான தேவன் அந்த கொஞ்சம் பலனில் அவங்க நிற்கலை, அவங்க பின்மாறி போயிட்டாங்க அப்படின்றதுக்காக எவ்வளோ துக்கப்படுவார். அது ஆசீர்வாதமாக இருக்குமா? அப்போ நம்முடைய காரியங்களில் நம்ம கொஞ்சம் பலன் தான் எனக்கு இருக்குது, என்னால் நிற்க முடியல, இந்த காரியத்தில் என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல, இந்த காரியத்தில் என்னால் தொடர்ந்து ஓட முடியல, தேவ பலத்தில் என்னால் ஓட முடியல அப்படின்னு நம்ம தடுமாறினா கூட நம்ம ஓட வேண்டியது, விழ வேண்டியது தேவனுடைய பாதத்தில் மட்டும்தான். அப்படி தேவனுடைய பாதத்தில் நம்ம விழும் பொழுது தேவன் நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கரம் பிடித்து நம்ம தூக்கும்போது நம்ம எந்த விதத்திலும் தடுமாற மாட்டோம். நம்மளை நிலை நிறுத்துகிற தேவன். எத்தனையோ தரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சில நேரங்களில் ஏற்ற இறக்கமாக தான் நமக்கு இருக்கும். நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் நம்மளால் ஜெபிக்க முடியாதபடி, அந்த அளவுக்குலாம் உற்சாகமாக ஜெபிக்க முடியாது, ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம போயிட்டுருப்போம். அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் உடனே நம்ம கொஞ்சம் விழிப்பாக ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை தூக்கி எடுங்க, அந்த பழைய உற்சாகமான ஆவியை எனக்கு கொடுங்க, எனக்குள்ளே எழுப்புதலை கட்டளை எடுங்க, இந்த கொஞ்சம் பலனில் நான் நிற்க உதவி செய்யுங்க அப்படின்னு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம கரத்தை நீட்டினோன்னா கட்டாயம் ஆண்டவர் நம்மை கைப்பிடித்து தூக்கி நம்மை நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, அடிகளை உறுதிப்படுத்தி, நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துறது தேவன் மட்டும்தான். இன்னொன்று, அந்த குழியில் உளையான சேத்துல நம்மளால் தொடர்ந்து நிற்க முடியலன்ற நேரத்தில் நம்முடைய கால்கள் எங்கே நின்னா உறுதியாக இருக்குமோ அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் நிற்க வைக்கிறார். கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிற தேவன், அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்காக அவரே அந்த இடத்துல கண்மலையாக மாறுறாரு, நம்ம உறுதியாக நிற்கும்படியாக. அப்போ அந்த கொஞ்சம் பலனில் நம்ம என்ன பண்ணணும், தேவனை விட்டு ஓடாதபடிக்கு, அதாவது வெளியே போயிட்டு வந்துட்டால் நமக்கு சரியாயிரும், அந்த ப்ராப்ளம் முடிச்சிடலாம், மறுபடி நம்ம ஆண்டவர் எப்படினாலும் மன்னிப்பார், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன், அதனால் மறுபடியும் அவர் சமூகத்தில் ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பழைய கிருபை, பழைய இரக்கம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. புதுசாக வந்த பிள்ளைகளை போல தான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். அதனால் அந்த பின்மாற்றத்தின் காரியங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனோதானோன்னு ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை, தேவன் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு வேணும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறது அப்படின்றது, நம்ம போய் ஒரு இடத்துல வெளியரங்கமாக நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ கூட சபைக்கு புதிதாக வந்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் வெளியரங்கமாக அவங்க சொல்லலை, சபை ஆராதனைகளுக்கும் சரிவர அவங்க வர முடியல, கொஞ்சம் வராங்க வரல அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்குது.
அப்போ ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்க கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு காரியத்தை அந்த மகள்கிட்ட பார்த்துட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு கூட ஜீசஸ் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த இடத்துல நீ சொல்லியிருக்க வேண்டியது ஜீசஸ் பிடிக்கும் அப்படின்னு இல்லை, நான் கூட இப்போ போக ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் முழுமையாக என்னால் போக முடியல, ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செஞ்சிட்ருக்காருன்னு வைராக்கியமாக சொல்லணும். இன்னும் பயந்து பயந்து ஜீவிக்கிற அனுபவம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியாது. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அற்புதம் கிடைக்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்கிறோம், ஆனால் அவருக்காக சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு நாங்கள் அந்த இடத்துல சொன்னோம். அது மாதிரி நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிக்கிறதுன்றது இப்படி தான். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் சலுகை கிடைக்கும்னு பிள்ளைங்க பிறந்த உடனேயே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்லேயே பேரே ஒரு காமன் நேமாக வைப்பாங்க. வீட்டில் கூப்பிடுறது, சபையில் கூப்பிடுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய பெயராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தலைமை சபையில் ஒரு மகளுக்கு சூலமித்தின்னு பேர். இந்த சூலமித்தின்ற பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா எத்தனையோ பைபிளில் கொஞ்சம் ஃபேஷனாக மாடர்னாக அப்படி இருக்கிற நேமை செலக்ட் பண்ணுவாங்க. சூலமித்தி அப்படின்றது பேருமே உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு புரியாது, கூப்பிடுறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். எப்படி இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் சபையெல்லாம் அந்த மகளை சூலமித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆபத்து, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த மகள் மரித்து போனார். நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் பரிமாறப்பட்டது. அப்போ பார்க்கும்போது அந்த மகளுக்கு பேர் வந்து வேறு ஏதோ சூளை தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் வேறு ஏதோ பேர். அப்போது சபையில் ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற மாதிரி உன்னத பாட்டு அதில் அந்த அந்த மணவாட்டியுடைய பெயர் சூலமித்தி அப்படின்ற பேரை வச்சு அப்படி அழைக்கப்பட்டாலும் உலக பிரகாரமாக ஸ்கூலில், காலேஜில், மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் அந்த மகளுக்கு வேறு பெயர் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஏனோ தானோன்றது அந்த மாதிரி காரியங்கள் தான். அப்போ கொஞ்சம் பெலனில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா, இல்லை எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது, இந்த இடத்துல நான் ஆண்டவரை மறுதளித்தேன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் என்னுடைய பெயர் இப்படி இருந்தால் என் மகளுக்கு ஃப்யூச்சரில் என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிக்கிறோமா, அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்து என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறது நம்ம எல்லாருமே கேட்குறோம். நம்ம வாரந்தோறும் சபைக்கு வரோம், தெய்வ வசனங்களை கேட்குறோம். ஆண்டவர் வந்து எத்தனையோ நம்முடைய போதகர் மாத்திரமல்ல, சபைக்கு அநேகம் அப்பா ஊழியக்கார பிள்ளைகளை கொண்டு வந்து தெய்வ வசனங்களை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு ஆனால் அதை கை கொள்ளுகிறோமா, கை கொண்டபடியினாலே அப்படின்னு அந்த அடுத்த வசனம் வந்து வருது. அதாவது நம்ம கேட்குறது மட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு ரிவார்டு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடச்சிரும். அதில் கூட கிடைக்காது பாதி, ஏன்னா இங்கே தான் இருப்போம், ஆனால் நம்முடைய சிந்தனைகள் வந்து அநேக நேரம் எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி சபையில் இருக்கிற ஒரு சில முக்கியமான நேரத்தில் அல்லேலூயா சொல்லுங்கன்னா மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாதபடி நம்ம கேட்கும்போதும் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கேட்ட வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளணும். கை கொள்வது அப்படின்னும்போது கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதுக்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தான் அடுத்த வார்த்தையில் கொடுக்குறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வசனத்தோட இந்த கடைசி பகுதி மட்டும் வேணும். நமக்கு இந்த ஆசீர்வாதம் மட்டும் வேணும். எனக்கு இருக்கிற இந்த தடையெல்லாம் நீங்கணும். இந்த ஆசீர்வாதத்தில் இந்த தடை இருக்குது, இந்த காரியங்கள் கைகூடி வர மாட்டேங்குது, இங்கே வந்து இந்த இது கிளிக் ஆக மாட்டேங்குது, அதனால் இது மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை ஆண்டவர் இந்த முன்னாடி கொடுத்துருக்கிற அந்த கட்டளைகள், நியமங்களை நான் கை கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அன்றைக்கி இந்த வசனம் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கும்போது ஒரு அருமையான மகள் வந்து உடனே ஆமேன் அப்படின்னு போட்டான். அப்படி போட்ட உடனே எப்போயுமே ரெகுலராக ஆமேன் போடுறதில்ல, ஒரு சிலர் வந்து ஆமேன் போடுவாங்க அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போது சரி, அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு ஏதோ பேசியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கும்போது, அவங்க கணவர் வந்து ட்ராவல்ஸில் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு மாடலாக, அதாவது புது மாடல் ஹை ஆண்டு காருன்னு சொல்லுவாங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய காராக வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காருக்கு ஏற்ற டியூட்டி அவங்களுக்கு ட்ராவல்ஸில் கொடுக்கப்படல, பழைய அந்த சின்ன காரோட டியூட்டி தான் கொடுக்கப்படுது. அப்போ பேமெண்ட் எல்லாமே கம்மியாக இருக்கும்.
அப்போது எப்படி அந்த டியூவை கட்ட முடியும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் அந்த கணவர் அவட்ட சொல்லும்போது ரொம்ப வருத்தத்தோடு, ஆண்டவரே என்னப்பா பண்ண முடியும், இப்படி எங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னா எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு அவள் ஜெபத்தோடு ஜெபிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்போ இந்த வசனத்தை நான் அனுப்பும்போது உடனே அதை பெற்றுக்கொள்ளும்படியே ஆமேன் அப்படின்னு அனுப்புனா, அதே மாதிரி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த டியூட்டி வந்து இந்த பெரிய காருக்குள்ளே டியூட்டி கிடச்சிருச்சு, தொடர்ந்து அதுதான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக அதை சொன்னேன். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நம்ம இந்த வசனத்தை சுதந்திரிக்கிறோம் அப்படின்னா வசனத்தோட பின்பகுதி மட்டும் இல்லை, வசனத்தோட அந்த முழுமையையும் நம்ம அனுபவிக்கிறவர்களாக நம்ம வந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். அப்படின்னா இதை செஞ்சால் தான் நம்ம, அதாவது உலக பிரகாரமான அதிகாரிகள்கிட்ட கூட நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம செஞ்ச மாதிரி ஒரு சீன் போடலாம், எல்லாமே செய்யலாம். அதாவது அந்த அதிகாரி வரும்போது கரெக்டாக வேலை பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரிகளும் கூட அதை நம்புவாங்க, இவங்க தான் இதை செஞ்சிட்ருக்காங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு. அவ்வளோ நேரம் செஞ்சவங்க அந்த நேரம் கொஞ்சம் நவுந்து போயிருப்பாங்க. செய்யாத ஏதோ ஒரு சும்மா ஏனோ தானோன்னு இருந்தவங்க வந்து செஞ்சவங்க கூட அந்த ரிவார்டை வாங்கிட்டு போயிடலாம். அது உலக பிரகாரமான அதிகாரிகள்கிட்ட. ஆனால் தேவன்கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. முதல் வசனமே என்ன, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என் கண்ணில் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது அப்படின்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அதனால் நம்ம வெறுமனே வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு கொடுக்குறீங்கப்பா, நான் அதை கை கொள்ளணும், என் வாழ்க்கையில் கை கொள்ளணும், அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. வாசிச்சுட்டு ஏதோ கடமைக்கு ஒரு 4 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்க சொல்கிறாங்க, அதனால் ஒரு அதிகாரமாவது வாசிச்சுட்டு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஏனோதானோன்னு இல்லை. அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம், அந்த சின்ன ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலுக்குள்ளாக முன்னேறி போய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த நாளிலே கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா விசேஷமாய் அந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய அந்த கொஞ்சம் பலனிலே நாங்கள் உறுதியாய் நிற்க அப்பா. எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்கள் உம்முடைய வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. வசனத்தை கேட்டு அதை அப்படியே விட்டு விட்டு போகிறவர்களாக அல்ல தகப்பனே. வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கோம், அதனால் நம்ம அதெல்லாம் செஞ்சிட முடியாது அப்படின்னு விட்டுட்டு போகிறவர்களா அல்ல தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவியானவரை, எங்களை நோக்கி உம்முடைய வார்த்தைகள் வரும்பொழுது அவைகளை கை கொள்ள தேவையான கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா, நாங்கள் எப்படியாக அந்த கொஞ்சம் பலனிலே உண்மையாக இருக்கிறோம் என்று பார்த்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்திலே வந்து வாஞ்சையோடு கூட இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் அப்பா. உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக போகிறார் என்ற வேத வசனத்தின்படி தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை கொடுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.